السلام عليكم. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பாளனும் அருளாளனும் அடக்கி ஆள்பவனுமாகிய அந்த ஏக இறைவனின் அன்பும் அருளும் அரவணைப்பும் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து சென்ற உத்தம தூதர் ஒழுக்க சீடர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை தன்னால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாளான இந்த ஜும்ஆவுடைய நாளை அடைந்து அதில் இறைவன் நமக்கு கடமையாக்கியிருக்கக்கூடியவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சத்திய மார்க்கத்தை இச்சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்கள் மன்றத்தில் ஏகத்துவத்தை போதிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். நபிகளாருடைய போதனைகளையும் அவர்களுடைய இறை வார்த்தைகளையும் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உறுதுணையாக ஆதரவாக இருந்தவர்கள் சஹாபாக்கள் தான். உடலாலும் உடைமையாலும் செல்வங்களாலும் எல்லா விஷயங்களின் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை
உயிரை விட மேலாக நபிகளாரை மதித்து அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு மிக நெருக்கமான சஹாபாக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக நபிகளாருடன் அதிகமாக நெருக்கம் கொண்டு உறவை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு சஹாபியார் என்றால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய வாழ்க்கையை, இவருடைய வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது ஏராளமான படிப்பினைகளை கொண்ட ஒரு மனிதராக உமர் அவர்கள் இருக்கிறாங்க. அதிகமான தியாகங்களையும் அதிகமான தைரியத்தையும் வீரத்தையும் ரோஷத்தையும் கொண்ட ஒரு மனிதர் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவருடைய வாழ்க்கை என்பது ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது பயங்கரமான பிரளயமே ஏற்படுகிறது அங்கே மக்காவுடைய மாநகரத்தில். இப்படி இருக்கின்ற பொழுது சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பாகவே அபூபக்கர் அவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் உமர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் யாரெல்லாம் இந்த சத்திய மார்க்கத்தை வெறுக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றை அவமதிக்கிறார்களோ அப்பேற்பட்ட மக்களில் ஒருவராக இருந்தவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பொய்யான மார்க்கம், அழியப்பட வேண்டிய மார்க்கம். நபிகளால் சொல்லக்கூடிய கூற்றுக்களை நாம் அவமதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களுடன் ஒன்றுபட்டு இருந்தவர் உமர் அவர்கள். எந்த அளவுக்குன்னா, அவருடைய சகோதரனுடைய கணவன் உமர் அவருடைய மச்சான் சொல்லுகிறார். அவர்களெல்லாம் மரணித்த பிறகு, உமர் அவர்களெல்லாம் மரணித்ததுக்கு பிறகு ஒரு சபையில சொல்லுகிறார், லவ்ர் ஐதுனி மூசிக்கு உமர் அலல் இஸ்லாம் அன வ உஹ்துஹு வமா அஸ்லம். உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத போது நானும் அவருடைய சகோதரியும் இஸ்லாத்தை ஏற்றதை கேட்டவுடன், அந்த தகவல் போய் சேர்ந்தவுடன் என்னை ஒரு தூணில் கட்டி வைத்து தொந்தரவு செய்ததை, சித்திரவாதை செய்ததை நீங்க அறிவீர்கள். யார் சொல்றா? உமர் அவர்களுடைய மச்சான் சொல்லுகிறார். நெருக்கமான உறவில் போல் சொல்லுகிறார், நானும் அவருடைய சகோதரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதை அறிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் என்னை தூண்ல கட்டி போட்டு சித்திரவாதை செய்தார். அதெல்லாம் நீங்க அறிவீங்க. இஸ்லாத்தை ஏற்றதின் காரணம். அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக உமர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு எதிர்ப்பை கொண்ட உமர் அவர்களுக்கு இறைவன் நேர்வழி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்ததின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தாங்க, உமர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும். அல்லாஹும்ம என் இறைவா அஇஸ்ஸல் இஸ்லாம் அலா உமர் காசா. உமர் அவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் திருப்பு முனையாக ஆக்கி இந்த இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை கூடிய அல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த பிரார்த்தனையை இறைவன் கபுலாக்கி உமர் அவர்கள் நேர்வழியை அறிந்து சத்தியத்தை புரிந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வராங்க. வந்த உடனேயே எதிரிகளுக்கெல்லாம் சரியான பயம், வயிற்றுல புரிய கரைக்குது. ஏனென்றால் உமர் அவர்களுக்கு சரியான பவர் அந்த நேரத்தில் இருந்துச்சு. குறைஷிகள்ல ஒரு முக்கியமான நபராக உமர் அவர்கள் திகழ்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது எதிரிகள்லாம் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்பாக ரொம்ப ஆடினாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எதிராக பல சதித்திட்டங்கள் தீட்டினாங்க. உமர் இஸ்லாத்துக்கு ஏற்ற பிறகு அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்க்கப்படுகிறது. சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, உமர் அவர்கள் இஸ்லாத்துக்கு ஏற்பதற்கு முன்பாக நாங்கள் காபால நின்று வணங்குவதற்கு பயப்படுவோம். யாராவது எடுத்து வெட்டிடுவார்களோ, அடித்து விடுவார்களோ, கழுத்தை பிடிச்சி நெரிச்சி விடுவார்களோ சொல்லி பயப்படுற அளவுக்கு நம்முடைய அளவு இருந்துச்சு. ஆனால் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நாங்கள் நிம்மதியாக தொழுதோம். எங்களுடைய பாதுகாவலராக உமர் அவர்கள் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய சம்பவம். உமர் அவர்கள் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் தொழுகிறார்கள். எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம், எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உமர் இருக்கிறார்கள். ரொம்ப கோபக்காரராச்சே, உமர் பண்ண முடியாது. சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மா ஜில்னா இஸ்ஸத்தன் முந்து அஸ்லம உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து நாங்கள் கண்ணியத்திலேயே இருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை உமர் அவர்கள் எப்பொழுது தழுவுகிறார்களோ, இஸ்லாத்தின் பக்கம் எப்ப வருகிறார்களோ அப்போதிலிருந்து நாங்கள் கண்ணியம் பெற்றுக் கொண்டே இருந்தோம், சங்கை பெற்றுக் கொண்டே இருந்தோம். அப்போதான் நிம்மதியாகவே இருந்துச்சு.
அப்போ எப்பேற்பட்ட திருப்பு முனையாக உமருடைய இஸ்லாம் இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெயர்தாங்கி முஸ்லிம்களாக உமர் அவர்கள் இல்லை. நான் பெரிய வெயிட்டு, பவர் அதிகமா இருக்கு, அதன் மூலமா இஸ்லாமிய சமூகத்துக்கு நான் பலத்தை கொடுப்பேன், அது மட்டும் எனக்கு என்னால முடியும், மற்றபடி எந்த விதமான அர்ப்பணிப்பும் இடத்துல வராது என்று சொல்லவில்லை. அதிகமான அர்ப்பணிப்புகள், அதிகமான தியாகங்கள், அதிகமான உடல் உழைப்புகள் உமர் அவர்கள் புறத்திலிருந்து வந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மனிதராக மாறுகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பைனா அன நாயிமுன் ரஐதுனி ஃபில் ஜன்னah, நான் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது கனவுல என்னையே நான் சுவனத்தில் இருப்பது போல் பார்க்கிறேன், சுவனத்தில் நான் இருப்பது போல நான் காண்பிக்கப்படுகிறேன். அப்படி காண்பிக்கப்படுகின்ற பொழுது ஒரு மாளிகை, பெரிய மாளிகை எனக்கு முன்பாக இருக்குது. அந்த மாளிகையினுடைய ஓரத்தில் ஒரு பெண்மணி ஒளி செய்து கொண்டு இருக்கிறாள். அவளிடத்தில் சென்று லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த மாளிகை யாருக்குரியது என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த பெண்மணி சொன்னால், இந்த மாளிகை உமர் இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாபுக்குரியது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த மாளிகையை பார்த்து அதனுடைய அழகை ரசித்துக் கொண்டு உள்ள போன நினைக்கிறாங்க. அப்படி உள்ள போன நினைக்கின்ற பொழுது ஃபதகர்து கைரதஹு, உமர் அவர்களுடைய இந்த ரோஷத்தை எனக்கு நான் ஞாபகப்படுத்தி கொண்டேன். உமர் அவர் ரொம்ப ரோஷமிக்க ஆளாச்சு, அதிகமாக ரோஷப்படுவாரு. வல்லைத்து முதுபிரன், அப்படியே நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உமர்கிட்ட சொல்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, அலைக்க யா அகாரு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே உங்கள் மீது நான் ரோஷப்படுவேன் என்ற கேள்வி அழுகிறான். உமர் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள், அலைக்க யா ரசூலுல்லாஹ் அகாரு, உங்கள் மீது நான் ரோஷம் கொள்வேன். அந்த அளவுக்கு சுவனத்துல மிகப்பெரிய ஒரு மாளிகையை இறைவன் அவர்களுக்கு வழங்குகிறான். எந்த ஒரு நபித்தோடர், எந்த ஒரு மனிதர் இஸ்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், அழியப்படக்கூடிய மார்க்கம், நபிகளால் சொல்லக்கூடிய கூற்று எல்லாம், இந்த முகமது சொல்லக்கூடிய கூற்று எல்லாம் பொய்க்கூற்றுக்கள், இந்த மார்க்கம் ஒழிக்கப்பட வேண்டிய மார்க்கம் என்று சொன்ன ஒரு மனிதருக்கு சுவனத்தில் மிகப்பெரிய ஒரு மாளிகை. அப்படியே இறைவனோட அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறான். இன்னும் எந்த அளவுக்குன்னா, எந்த சஹாபாக்களுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எந்த அளவுக்குன்னா, வல்லதி நஃப்சி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். மா லக்கியக ஷைத்தானு கத்து சாலிக்கன் ஃபஜ்ஜன், ஷைத்தான் ஒரு பாதையில வந்தால், வருகின்ற பொழுது உங்களை கண்டுவிட்டா, அவங்கள பார்த்துட்டா, அப்படியே சலக்க ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக்க, நீங்கள் வரக்கூடிய பாதை இல்லாமல் மற்றொரு பாதையின் பக்கம் தெரித்து ஓடுவான், உங்களை பார்த்து வறண்டு ஓடுவான்னு சொல்லி அல்லாஹ் அப்படி துரு சொல்றாங்க. உண்மை நம்மளெல்லாம் பார்த்தா இன்னைக்கு மாட்டிக்கிச்சு பீஸு, உங்களை எப்படிலாம் வழி கெடுக்க முடியும் அப்படிலாம் வழி கெடுத்துடலாம், வழி கெடுப்பதற்காக அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிறான்னு சொல்லி நம்ம இடத்துல அழகா வழி கெடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான்னா அவனுடைய பவர் எப்படி இருந்திருக்கும், மன உறுதி, ஈமான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர்னுடைய நாவிலையும் அவருடைய உள்ளத்திலேயும் சத்தியத்தை இறைவன் போடுகிறான். உண்மையிலேயே வஹி என்பது யார் இடத்துல வரும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரும், மலக்குமார்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆனால் ஒரு சாதாரண மனிதனுடைய நாவில் இறைவன் அவனுடைய வார்த்தையை போடுகிறான்னா, அப்ப அந்த மனிதனுடைய தரஜாத்தி எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க, அவருடைய தரம் எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை சிறந்ததாக உமர் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் அப்படி அமைந்திருந்தது. கொள்கையை விளங்கி மார்க்கம் நேர்வழி இதுதான் என்று தெரிந்த பிறகு அப்படியே முழு பரிபூரண முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு படிப்பினர், வாழ்க்கையில மட்டும் கிடையாது, அவருடைய நீதியில இருந்தாலும் சரி, அவர்கள் செலுத்தக்கூட நீதி,
அவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் எல்லாத்திலையுமே படிப்பினை இருக்கு. குறிப்பாக அவருடைய மரண வேளை ரொம்ப அழகான படிப்பினைகளை கொண்டதாக அமைந்திருந்துச்சு. அவர் மரணிக்கின்ற தருவாய் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலுமே படிப்பினை. எந்த அளவுக்குன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஹிலாஃபத்தில் அவர்கள் ஹலீஃபாவாக இரண்டாவது ஹலீஃபாவாக இருக்கின்ற பொழுது மக்களிடத்தில் நீதிமிக்க ஆட்சியாளராக அமீருல் முக்மினீன் முக்மின்களுக்கெல்லாம் தலைவர் என்ற பட்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் தொழுவைக்காக வருகிறார். ஃபஜர் தொழுவைப்பதற்காக முன் இருக்கிறார்கள். ஃபஜர் தொழுகையை தொழுவைக்கின்ற பொழுது யூசுப் சூராவை முழுவதுமாக ஓதிக்கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் அவர்களை பின்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழுகக்கூடிய வேளையில் சூரா ஓதிக்கொண்டே இருக்கப்படுகிறது. ஓதிக்கொண்டிருக்கின்ற வேளையில் திடீரென்று உமருடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் தெரியுமா? கத்தலனில் கல், ஒரு நாய் என்னை தின்று விட்டது. இருட்டு, இருட்டா இருக்கு, வெளிச்சம் இல்லை, சூரா ஓதிப்பட்டு கொண்டே இருக்கிறது. திடீர்னு இந்த வார்த்தை, ஒரு நாய் என்னை தின்று விட்டது. என்னன்னு பார்த்தா அபூ லுகைஆ என்று சொல்லக்கூடிய முகீரா என்ற காஃபிர்னுடைய ஒரு அடியான், ஒரு அடிமை. அவன் என்ன செய்கிறான்னா, முஸ்லிமை போல வேடம் அணிந்து கொண்டு மக்களோடு மக்களாக நின்று தன்னுடைய இடுப்பில் பிச்சுவா கத்தி ஒன்றை வைத்துக் கொண்டு நின்று கொண்டு இருந்திருக்கிறான். தொழுகை எப்போ ஆரம்பமாக என்று வெயிட் பண்ணி ஆரம்பமான உடனேயே அந்த பிச்சுவா கத்தியை எடுத்து இருட்டு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இடுப்பிலேயே குத்துகிறான். தோலை கிழித்து சதையை கிழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடலை கிழிக்கிறது அந்த பிச்சுவா கத்தி. கத்தியை குத்துன உடனேயே உமர் அவர்கள் கத்தலனில் கல்ப், ஒரு நாய் என்னை தின்று விட்டது என்று கத்தினார்கள். உடனே பயந்து அந்த கத்தியை வைத்து ஓடுகிறான். வலப்புறமும் இடப்புறமும் மாத்தி மாத்தி அப்பாவி முஸ்லிம்களை வெட்டி வீழ்த்திட்டு போகிறான். 13 நபர்கள், சரியாக 13 நபர்கள் வெட்டப்படுகிறார்கள். அதுல 7 பேர் சம்பவ இடத்திலேயே மரணம். உடனே அவன் தவறி கீழே விழுகிறான், தன்னைத்தான் தற்கொலை செய்து கொள்கிறான். உமர் அவர்களுக்கு பதிலாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் முன்னின்று தொழுகை சுருக்கமாக தொழுது முடிக்கிறாங்க. தொழுது முடிச்சவனையே உமர் அவர்கள் புத்துயிரும் குலையுருமாக இருக்கிறாங்க. ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே உமர் அவர்கள் இப்னு அப்பாஸ்னுடைய புதல்வரே, மன் கத்தலனி, யார் என்னை கொலை செய்தது, போய் பாருங்க என்று சொல்றாங்க. உடனே அவர் பார்த்து சொல்லுகிறார்கள், குலாம் முகீராவுடைய அடியான் தான். அப்ப உடனே உமர்கள் சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஒருத்தன் குத்தி இருக்கிறான், உயிர் போக போகுது, அல்ஹம்துலில்லாஹ்ன்ற வார்த்தை ஏன் தெரியுமா? இறைவன் ஒரு கெட்ட ஒரு மனிதனாக, ஒரு காஃபினுடைய கையில் என்னை கொலை செய்ய வைத்திருக்கிறான். ஒரு முஸ்லிமுடைய கையில் நான் கொலை செய்யப்படல. என்னுடைய ஆட்சியின் காரணமாக அதிருப்தி அடைந்து நான் அநியாயம் செய்து அதன் மூலமாக ஒரு முஸ்லிம் என்னை கொலை செய்யல, ஒரு காஃபிர் என்னை கொலை செய்திருக்கிறான், நான் ஷஹீதா இருக்கிறேன் என்ற அந்த சந்தோஷத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறார்கள். உடனே உமர் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, வழிந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவர்கள் வந்து பார்க்கிறார்கள், எந்த அளவுக்கு ஆழமாக வெட்டப்பட்டு இருக்குது, எந்த அளவுக்கு ஆழமாக குத்தப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுவதற்காக உமர் அவர்களுக்காக ஒரு பாத்திரத்தில் பேரித்தம்பள சாறு கொண்டு வரப்படுகிறது. அவருடைய வாயில் அதை ஊற்றப்படுகின்ற பொழுது அவருடைய குடலின் மூலமாக, அது கிழிந்த அந்த ஓட்டையின் மூலமாக அவருடைய அந்த பானம் வெளியேறுகிறது. குடிக்கிறார்கள், குடிக்க குடிக்க அந்த குடல் பகுதியிலிருந்து, ஓட்டையிலிருந்து அந்த பானம் வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. அது ரத்தமா பேரிச்சம்பழ சாரான் தெரியாக குழம்பி போகின்ற பொழுது சிறு பாலை ஊற்றி பார்ப்போம். பாலை கொண்டு வரப்படுகிறது.
ஃபஷரிபஹு, அந்த பாலை அவர் குடிக்கிறார். ஃபஹரஜ மின் ஜௌஃபிஹி, அந்த பாலும் அந்த குடலிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்களேன். குத்தப்பட்டு வயிறு கிழிந்து குடல் கிழிந்து நாம் உண்ணக்கூடிய உணவு பொருட்கள் நம்முடைய குடல் வழியாக கண்ணுக்கு முன்னாடி வெளியேறுதுன்னா எவ்வளவு கொடூரமான விஷயம் அது, எவ்வளவு வேதனை நிறைந்த விஷயம், வலி கொடுக்கக்கூடிய விஷயம். யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும், எப்பேற்பட்ட மரணம் இது. அந்த வேதனையை கண்ணுக்கு முன்பாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், அமீருல் முஃமினீன் மரணிக்கத்தான் போகிறார், இன்னும் கொஞ்ச நேரங்களில் மரணத்தை தழுவ போகிறார். ஒரே குழப்பம். கஅன்னன் நாஸ லம் துஸிபஹும் முஸீபத்துன் கப்ல யௌமைதின், இதுக்கு முன்பாக எந்த விதமான வேதனையும் சோதனையும் வராதது போல மக்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருந்துட்டு திடீர்னு ஒரு வேதனை வந்தா தாங்க முடியுமா? முடியாது. அதுக்கு போல மக்கள் எல்லாம் மாறுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் மனம் உடைந்து போகிறார்கள். இப்போ ஒரு மனிதர் வருகிறார், ஒரு இளைஞர் வருகிறார். உமரிடத்தில் சென்று, யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே அபிஷிர் பிரிதுவானில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை கொண்டு, இறைவன் உங்களுக்கு நற்செய்தி சொன்னதை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடியே சொன்னார்கள்ல, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே அந்த மனிதர் சென்று விட்டார். உமர் அவர்கள் மீண்டும் அவரை அழைக்கிறார். அவர் அழைத்து வர சொல்லுங்க. வந்த பிறகு அவருடைய ஆடை தரையில ராவி கொண்டு இருக்குது. யா இப்னல் அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, இர்ஃபா சௌபக, உன்னுடைய ஆடையை நீ மேல் உயர்த்திக்கொள். ஏன் தெரியுமா? அபுகாலி சௌபிக், உன்னுடைய ஆடைக்கும் அது நல்லது. வ அத்காலி ரப்பிக், உன்னுடைய இறைவனை அஞ்சுவதற்கும் தகுதியானது. இறைவனுடைய விஷயங்களுக்கு பயந்து கொள், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள் என்று சொல்லி மரண படுக்கைகளையும் தன்னுடைய குடல் வழியாக ஊற்றப்படக்கூடிய உணவுகள் சென்று கொண்டிருக்கின்ற போதிலையும் தன்னுடைய நபிகளா சொன்ன வார்த்தைகளை அந்த நேரத்தில் பதிய வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட மனிதர்! இந்த கொள்கை அழியப்பட வேண்டும், சத்தியம் இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது நினைக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு மனிதர் இந்த மார்க்கத்திற்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னையே அர்ப்பணம் செய்து கடைசியில இந்த சத்திய மார்க்கத்தையே போதிக்கக்கூடிய கடைசி தருவாயிலும் கூட சத்தியத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவன் உயர்த்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா, அந்த நேரத்தில் உமர் அவர்களுடைய மகன் இருக்கிறார். யா இப்னு உமர், உமருடைய மகனே, என்னுடைய அருமை மகனை இங்க வா, அழைத்து சொல்லுகிறார். உந்தூர் மா அலைய மினத்தைன், என் மீது எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி பாரு. எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 80,000 திர்ஹம் கடன் இருக்கு. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய, மக்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசருக்கு 80,000 திர்ஹம் கடன்ல இருக்கு. தன்னுடைய மகனிடத்தை சொல்லுகிறார், இந்த கடனை இந்த குலத்தார்கள் இருப்பார்கள், அவர்களிடத்துல போய் அடைக்க நீ முயற்சி செய், அவர்களிடத்துல பணம் கேட்டுப்பாரு. அவர்கள் தரவில்லை என்றால் என்னுடைய குலமான குறைஷி இடத்துல போய் கேளு, அவர்களும் தரவில்லை என்றால் நீதான் இதுக்கு பொறுப்பு, எப்படியாவது அணைத்து விடு என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு போதிக்கிறார். எப்பேற்பட்ட எளிமையான வாழ்க்கை பாருங்க. நினைத்திருந்தால் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஒரு 80,000 திர்ஹத்தை கடன் கொண்டவராக, கடனை சுமந்தவராக மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்றால் இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தவர்களாக, தூக்கி எறிந்தவர்களாக உமர் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். பிறகு தன்னுடைய மகனை நோக்கி சொல்லுகிறார், இன்தலிக் இலா ஆயிஷத்த உம்மில் முஃமினீன், முஃமின்களுடைய தாயாரான ஆயிஷாவிடத்தில் நீ செல்ல வேண்டும். சென்று தன்னுடைய இரு தோழர்களான அபூபக்கர் மேலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்ய ஆசைப்படுகிறேன், அனுமதி கேட்கிறேன் என்று போய் நீ சொல்லு.
ஆயிஷா இடத்துல போய் சொல்லு. ஆனால் லா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் கேட்டார் என்று சொல்லாத. உமர் இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகன் உமர் கேட்டார் என்று போய் சொல்லு. ஏன் தெரியுமா? இன்றைக்கு அமீருல் முஃமினீன் என்ற இந்த பதவியை விட்டு நான் இறங்க போகிறேன், அந்த பதவியில் நான் இப்ப இல்லை என்று உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல் தன்னுடைய மகன் ஆயிஷா இடத்தை செல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதுக்கு முன்பாக செய்தி சொல்லப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க. பிறகு உமருடைய மகன் உள்ளே செல்லுகிறார். ஆயிஷாவிடத்தில் சலாம் சொல்லிவிட்டு, உமர் அவர்கள் உங்கள் மீது சலாம் சொல்லுகிறார் என்றும் சொல்லிவிட்டு, வயஸ்தஅதினு அய்யுதுஃபன மஅ ஸஹாபிஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 2 தோழர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அனுமதி கேட்கிறார் என்று சொன்ன உடனேயே ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், குந்து உரீது நஃப்ஸி, அந்த இடம் எனக்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். தன்னுடைய தந்தை பக்கத்திலையும் தன்னுடைய கணவன் பக்கத்திலையும் அடக்கம் செய்யப்பட வேண்டிய அந்த உரிமை ஆயிஷாவுக்கு தான் இருக்கு. அதுக்கான ஆசையும் அவர்களுக்கு இருக்கு. நான் தான் படுக்கணும், ஆனால் அந்த அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஊரி தன்னபிகள் யௌம அலா நஃப்ஸி, என்னை விட அந்த இடத்திற்கு தகுதியான ஒரே மனிதர் உம்முடைய தந்தை தான். என்னை விட தகுதியானவர் உம்முடைய தந்தை தான். அதுக்கு அனுமதி தந்து விட்டேன், போய் சொல்லுங்க. அவர்களும் போய் சொல்லுகிறார்கள். உமர் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். கொஞ்ச நேரங்களில் உமர் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அமீருல் முஃமினீன் மரணத்தை தழுவி விடுகிறார். உண்மையாகவே பல படிப்பினைகள் அவருடைய வாழ்க்கையில இருக்கு. இஸ்லாத்தை ஏற்றவனை அவர்களுக்கு கொண்ட அந்த மனமாற்றத்தை எத்தனை நபர்கள் கொண்டிருக்கணும் சொல்லுங்க. உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பிறகு மார்க்கத்திற்கு கண்ணியம் சேர்த்தார்களே. காலம் ஃபுல்லா முஸ்லீமாக இருக்கிறோம், பிறந்ததிலிருந்து முஸ்லீம் சொல்லி கொள்ளி கொண்டா மட்டும் பத்தாது, நாம் மார்க்கத்திற்கு கண்ணியத்தை சேர்த்தோமா? சுவனத்திற்காக, சுவனத்தில் மிகப்பெரிய மாளிகையை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டார்களே, அந்த மாற்றம் நமக்கு இருக்குதா? நபிகளாருடன் கடைசி நேரத்திலையும் மரணத்திலையும் கூட நபிகளாருடன் இருக்க வேண்டும், அவருடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பாசத்தை வைத்துக் கொண்டார்களே, அந்த பாசம் நம்ம இடத்துல இருக்குதா? எவ்வளவு மாற்றம்! கொள்கை அளிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதர் சத்தியத்தை விளங்கி தன்னுடைய வாழ்க்கையை முழுமனதாக மாற்றுகிறார். காலம் ஃபுல்லா முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம், இப்போ வரைக்கும் மாற்றமே இல்லை, எல்லாத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்தை மரணத்திலையும் சரி அவருடைய வாழ்நாட்களிலும் சரி இருந்த அந்த மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய MMDA காலனி கிளையின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 28ஆம் தேதி திங்கட்கிழமை சிறுவர்களுக்கான கோடைக்கால பயிற்சி முகாம் நடக்க இருக்கிறது. இந்த முகாமில் சிறுவர்களை இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும், ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்கள் எப்படி வளர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, சினிமா விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் கொண்டவர்களாகவும் கேம் விஷயங்களில் மூழ்கிக்கக்கூடிய காட்சியும் பார்க்குறோம். ஒரு படத்தை பற்றி பேச சொன்னால் 3 மணி நேரம் கூட பேசக்கூடிய அளவுக்கு திறன் படைத்திருக்கிறாங்க. இவன் எந்த படத்தில் நடிச்சிருக்கான், இவன் எந்தெந்த படத்தில் நடிக்கலை, இவன் வந்துட்டு இந்த படத்தில் அவன் பேர் என்ன கேட்டால் விலாவிரியாக லிஸ்ட்டு போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்குலாம் நாலேஜ் இருக்குது. கேமை பற்றி சொல்லலாம், இந்த கேமில் என்ன இருக்குது, இந்த கேமில் என்னன்னு சொல்லி அதை பட்டிமன்றமே போய்கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு மார்க்கத்தினுடைய விளிம்பை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் மார்க்கத்தில் ஆர்வம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க, அடிப்படை கல்வியை கொண்டு தெரியாமல் இருக்கிறாங்க, பல மார்க்க விஷயங்களை கொள்கையில தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக நாம் பெற்றோர்களாக நாம் ஆகிடக்கூடாது.
உண்மையிலேயே பல விஷயங்களுக்கு நாம் ஆர்வம் காட்டுகிறோம். ஸ்கூல் விஷயத்தை சொன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் டியூஷன், ஒவ்வொரு படிப்புக்கும் டியூஷன், சயின்ஸுக்கு ஒரு டியூஷன், சோசியலுக்கு ஒரு டியூஷன், ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிரிக்கெட் கிளப்புக்கு அனுப்புறது, செஸ் விளையாடுறதுக்கு அனுப்புறது, எல்லாத்துக்குமே இந்த உலக விஷயங்கள் ஆர்வம் காட்டக்கூடிய நாம மார்க்கத்தில் ஆர்வம் காட்ட கிடையாது. மதரசாக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர், குர்ஆன் ஓத தெரிந்த பிள்ளைகள் எத்தனை பேர், யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் தெளிவாக ஓத தெரியுமா? குர்ஆன் வசனங்கள் அதிகமாக மனனம் செய்த பிள்ளைகள் எத்தனை பேர், யோசித்து பாருங்க. எல்லா விஷயங்களையும் ஆர்வம் காட்டக்கூடிய நாம மார்க்க விஷயங்கள் ஆர்வம் காட்டுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சலக்க தரீக்கன் எல்தமிசு ஃபீஹி, யார் கல்வியினுடைய பாதையில் அமைத்துக் கொள்கிறாரோ சஹ்ஹரல்லாஹு லஹு பிஹி தரீக்கன் இலல் ஜன்னா, சுவனத்திற்கான பாதையை இறைவன் காட்டுகிறான், இறைவன் லேசாக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நம்முடைய பிள்ளைகள் சீர்பெற்று மேம்பட்டு மார்க்க விஷயங்கள்ல சிறந்து விளங்கி சுமத்திற்கான பாதை அமைக்க வேண்டும் என்றால் நாம கல்வியை அதிகமாக போதிக்க வேண்டும். அதற்கான இடமாக இந்த முகாம் அமைந்திருக்கிறது. எனவே தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பக்கூடியவர்கள் நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தென்சென்னை மாவட்டம் நடத்தி கொண்டிருக்கும் அல்புஷ்ரா பெண்கள் கல்வியகத்தினுடைய அட்மிஷன் ஆரம்பமாயிடுச்சு. எனவே தன்னுடைய பெண் பிள்ளைகளை ஓராண்டு ஆலிமா படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நிர்வாகத்தை தொடர்பு செய்து அதையும் கணக்கிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.